ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை சூப். ரொம்பவே ஹெல்த்தியான சத்துக்கள் நிறைஞ்ச அற்புதமான சூப்பு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முருங்கைக்கீரை சூப் நான் மண் சட்டியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வேறு எந்த பாத்திரத்துலையும் நீங்கள் பண்ணலாம், டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மண் சட்டியில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். ஸோ எப்போவுமே மண் சட்டியில் முடிஞ்ச வரைக்கும் சமையல் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். இதை இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் அந்த சூப்பில் நல்லா இறங்கும். இப்போது 2 பல்லு பூண்டு, இதையும் நல்லா 2-3 நசுக்கி சேர்த்துருக்கேன். இதுவும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பு செய்கிறீங்க அப்படின்னாலே சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும்போது நமக்கு சின்ன வெங்காயத்தோட ஒரு ஃப்ளேவர் அந்த சூப்பில் கிடைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கை அளவு வர்ற மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வரணும் அப்படின்லாம் இல்லை. அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வறுபட்டாலே போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா மொத்தன இலையாக இல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. கொழுந்து இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்டு, இலை, பூ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லது. ஒருவேளை உங்களுக்கு பூ கிடைக்கலன்னா தண்டும் இலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு வர மாதிரி நான் இன்னைக்கு முருங்கை இலை எடுத்திருக்கேன். இது இப்போது வெங்காயம், பூண்டு இது கூட நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு முருங்கைக்கீரை வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொழுந்து இலை அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது. முருங்கைக்கீரை அப்படின்னாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுறலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் கொதிக்கணும். சூப்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு எதுக்கு அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதோட ரொம்ப திக்னஸ் கொடுக்காது, லைட்டான திக்னஸ், அந்த சூப்புக்கு ஏற்ற ஒரு திக்னஸோட இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த திக்னஸ் கொடுக்கும். சூப்பு கொதிச்சிட்ருக்கு. இதில் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவு செய்யும்போது 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இன்னும் அதிகமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதோட குவான்டிட்டி அப்போது மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் கொதிச்சிட்ருக்கு. மண் சட்டியில் செய்யும் போது இப்படி தான் இருக்கும். இப்போது சூப்பை வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்பவே சத்தான முருங்கைக்கீரை சூப் ரெடி. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். எப்போவுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூப். இப்போ இருக்கிற லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி ஆரோக்கியமான சூப் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.